ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒன் பாட்லேயே வந்து செய்கிற மாதிரி தான். ஸோ பிரிஞ்சி தான் செய்ய போகிறோம். அதாவது நான் செய்யலை, என் ஹஸ்பண்ட் செய்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வேறு சமைக்கிறாரு, எப்படி பண்ண போகிறான்னு தெரில. வெயிட் அண்ட் சி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஆயில் போட்டுக்கணும் தேவையான அளவு, அண்ட் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. சோம்பு மெயினாக போடணும் கொஞ்சமாக, அண்ட் 3 ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி, க்ரீன் சில்லி, அப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆனியன் போடும் போதே வந்து நம்ம க்ரீன் சில்லி போட்டு நல்லா சாட்யூட் பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ அண்ட் புதினா சொன்னோம் இல்லையா, அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேர்டு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மீல் மேக்கர் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரைஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி 1 கிளாஸ் வந்து வாட்டர் போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு டேஸ்டிங் பார்த்துட்டு ரைஸ் போட்டுடணும். ஸோ ரைஸ் வந்து வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும், ரொம்ப ஊற வச்சிடக்கூடாது. ஸோ பிரேக் ஆகிடும், அதனால தான். அதே மாதிரியே அவர் தூக்கி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் தான். ஸோ 2 விசிலில் வந்து பிரிஞ்சி வந்து ரெடி ஆகிடும். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, என் ஹஸ்பண்ட் செஞ்ச பிரிஞ்சி ரெடி. ஸோ அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியும் அவர் எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்காருன்ட்டு. ஹானஸ்ட் ரிவ்யூ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.